சுவையோ சுவை, மனமோ மனம், பாசத்தோடு செய்யுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம் பிரதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் பாதாம், 1 ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன், 1 கப் தேங்காய் துருவினது. எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இல்லாமல் நெருன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான். அதில் வெல்லம், மண்டை வெல்லம் இருக்குது இல்லையா, அது 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் மண்டை வெல்லம் நல்லா கரையிற அந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போது மண்டை வெல்லமும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு வச்சுருங்க. இது நல்லா பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் நெய்யை நம்ம கையில் தடவிக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் வரும். லட்டோட மிக்ஸ் கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தாலே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அது தனியாக வச்சுக்கலாங்க. இப்போது நான் ஒரு 1/4 கப் அளவு கசகசா எடுத்திருக்கேன். அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையை இந்த கசகசாவில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துடலாங்க. அந்த பெரட்டி எடுத்ததை தனியாக வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போது சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இப்போது நம்ம துருவின முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த லட்டு மேலே முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, அத்திப்பழம், பாதாம் இதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஆஹா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே எனக்கு சாப்பிடணும்னு தோணுதுங்க. உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணுதா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.